டேய் வாடா. என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். இல்லை ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது, ஸோ அதை பற்றி பேசலாம் தான் கூப்பிட்டேன். பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ்ஸு? இல்லை ஒரு கெஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கஃபேவா? அங்கங்கே கஃபே ஆரம்பித்து அடிச்சுனுக்குது, நீ வேற சும்மாறா. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கெஃபே லொக்கேஷன் பார்த்து நல்லா இருந்துச்சு, ஸோ அவங்க ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ண நல்லா போகணும் ஒரு ஐடியா, அதுக்காக தான். மச்சான் சொன்னா கேளு, பிஸ்னஸ்லாம் வேணாம், நமக்கு லாஸ் தான் ஆகும். நம்மளே இன்ஜினியரிங் படித்து போட்டிட்டு இருக்கோம், இதான் செட் ஆகும். இல்லைடா ஒரு நல்ல பிளான், ஸோ எதுக்கு வீணாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா, பண்ணலான்னு பார்க்குறேன். கேஃபேலாம் செட் ஆகாது, இதெல்லாம் தேவையா? இல்லை கொஞ்சம் கூட பாசிட்டிவாக பேச மாட்டியா, நெகட்டிவாக பேசுகிற? ஆமாம், பாசிட்டிவாக பேசினா மட்டும் ஒரு பெரிய அம்பானி ஆகிடப்படாரு போடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லை, இரு வரேன். அண்ணா ஒரு பாவக்காவும் ஒரு கொயக்காவும் கொடுங்க. பாவக்காவும் கொய்யாக்காவுமா? ஆமாம். வரேன் இரு. இதா பாவக்காய் கொய்யாக்காய். இப்போ என் கையில் ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஒரு வெஜிடபிள் இருக்குது, நீ தான் சாப்பிடுவ? இதில் என்ன கேள்வி? ஃப்ரூட் தான் சாப்பிடுவேன், கொட்றா அந்த கொய்யாவை. நீ தான் சாப்பிட்ணும். பாவக்காடா கசகுண்டா, இது யாரா சாப்பிடுவா? நீ தாண்டா சாப்பிட்ணும். என்னடா சொல்ல வர? அதே மாதிரி தாண்டா இருக்குது, சொல்கிறதுக்கு ஆயிரத்தி நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே நீ கசப்பான விஷயம் தான் பேசுகிற. இதோ இந்த பாவக்காய் மாதிரி. மச்சான் அப்படி இல்லைடா, எதுக்கு இந்த ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பிஸ்னஸ்லாம்? அப்படின்னா நீ இதே சாப்பிடு. இனிய உளவாக எண்ணாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பொருள்: இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்கள் கூறுதல். கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது.